ஒரு தொகை, இதை ஒரு தொகை, என்ன தொகைன்னு சொல்லல. 4 வருடத்தில் கூட்டு வட்டியில் 2 மடங்காகிறது. சரிங்களா? 4 வருஷத்துல 2 மடங்கு ஆயிடுச்சு. அதுவே 4 மடங்காக எவ்வளவு ஆண்டு ஆகும் கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஒரு தொகைன்னு சொல்லிக்கிறாங்க, என்ன தொகைன்னு தெரியல. அதை நம்ம 100ன்னு எடுத்துக்கிறோம் ஆரம்பத்துல. சரிங்களா? ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கு? 100. இது வந்து இயரு, இது வந்து அமௌண்ட். சரி, ஆரம்பத்துல 100 ரூபாய் இருக்குது. சரிங்களா? 4 வருடத்தில் கூட்டு வட்டியில் 2 மடங்காகிறது. அப்ப 4 வருஷம் கழிச்சு 100 ரூபாய் என்ன மாறிடுச்சு? 2 மடங்கு ஆயிடுச்சு. அப்ப 2 மடங்கு எவ்வளவு? டபுள் ஆகுதுன்னா 100, 200 ஆயிடுச்சு. சரி, அதுவே 4 மடங்காக எவ்வளவு ஆண்டு ஆகும் கேக்குறாங்க. இது 100 ரூபாய் 4 மடங்கு ஆகணும்னா, இப்ப 100 ரூபாய் 4 மடங்குன்னா எவ்வளவு ஆகணும்? 400 ரூபாய் ஆகணும். 100 4 மடங்குன்னா 400 ரூபாய் ஆகும். எத்தனை வருஷத்துலன்னு கேக்குறாங்க. 100 ரூபாய் 200 ரூபாய் வரதுக்கு 4 வருஷம் ஆகுது. 200 ரூபாய் 400 ரூபாய் வரதுக்கு 200ல இருந்து டபுள் தான் 400. சரிங்களா? அப்ப எத்தனை வருஷம் வரும்? அதே 4 வருஷம் தான். சரிங்களா? ஏற்கனவே ஒரு 4 வருஷம், அடுத்த 4 வருஷத்துல இது 400 ரூபாய் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ டோட்டலா என்னது? 8 வருடத்தில் 400 ரூபாய் ஆகிறது. ஓகேங்களா? முதல் 4 வருஷத்துல 200 ஆகுது, அடுத்த 4 வருஷத்துல இந்த 200 ரூபாய் இருமடங்கு டபுள் ஆகுது, 400 ரூபாய் ஆகுது. சரிங்களா? டோட்டலா 8 வருடத்தில் என்னவா மாறுது? 100 ரூபாய் 4 மடங்காக மாறுகிறது. ஓகேங்களா? அப்ப 8 வருடம் ஆன்சர் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்